தீராத பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நாள்னா அது தேய்பிறை சஷ்டிங்க. இந்த தேய்பிறை சஷ்டி நாள்ல எப்படி நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டா உங்களுடைய பிரச்சனை தீர்வாக அமையும். மேலும் இந்த நாள்ல நீங்க எந்த முறையில வழிபடணும், இந்த நாள்ல விரதம் இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல தொடங்கி எந்த நேரத்துல முடிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த நாள்ல எந்தெந்த பொருட்களை நீங்க வாங்கி கோவிலுக்கு கொடுத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய புண்ணிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல தீராத பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டியது நீங்க பல பரிகாரங்கள்னு இறைவனை வழிபட்டாலும் இந்த ஒரு நாள்ல தவறாம இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. அதற்கான பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல வழி பிறக்குங்க. எப்படி முயற்சி செய்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியலன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கீங்களா? அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனைன்னு தொழில் ரீதியான பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேலை தொடர்பான பிரச்சனைகள் கூட வரலாம். நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றியடையாமல் தோல்வியை மட்டும் சந்தித்து கொண்டே உங்களுக்கு இருக்குதாங்க. ஒரு விதமான இதுவும் ஒரு பிரச்சனை தாங்க. இவை அனைத்தையுமே தீர்ப்பதற்கு இந்த தேய்பிறை சஷ்டி நாள்ல நீங்க எந்த முறையில தீபம் ஏற்றணும்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த நாள்ல முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லது. ஏன்னா முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியில இந்த நாள் அமைந்திருக்கு. இதுல வளபிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டின்னு சஷ்டிகள்ல 2 நாள் அமையும். உங்க பிரச்சனையை தீர்க்க வேண்டும் நினைச்சீங்கன்னா தவறாம இந்த தேய்பிறை சஷ்டி நாள்ல விரதம் இருந்து வழிபடுங்க. இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகிடுங்க, திருமண தடை இருந்தா நீங்கிடும், நல்ல வேலையும் கிடைத்திடுங்க. பல விதத்திலும் பலன்களை தரக்கூடியதாங்க இந்த தேய்பிறை சஷ்டி நாள்ல. இந்த நாள தவறாம முருகப்பெருமானுக்கு நீங்க விரதம் இருந்து வழிபட்டா உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். எந்த அளவுக்கு நீங்க முருகப்பெருமானுக்கு வளபிறை சஷ்டியில வழிபடுறீங்களோ அதே போல தாங்க இந்த தேய்பிறை சஷ்டி நாள்ல வழிபட்டா அதற்கான பலனை பெற முடியுங்க. இந்த தேய்பிறை சஷ்டி நாள்ல விரதம் இருந்தோ இருக்காமலோ கூட நீங்க முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்தாலே உங்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாரு. உங்களுடைய கஷ்டங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் காணாமல் போக செய்வார். இப்படிப்பட்ட நாளில் நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த தேய்பிறை சஷ்டி பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்திற்கான ஆங்கில மாதத்தின்படி 10ஆம் நாள் அமைந்திருக்கு. இந்த நாளை நீங்க பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு செய்யும் தினத்துல ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களை இந்த ஒரு வழிபாடே செய்யலாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே தான் இந்த தீபத்தை ஏற்று வைத்து வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தருங்க. இந்த நாள்ல வீட்டில் இருந்தபடியே நீங்க முருகப்பெருமானுடைய படத்தை சுத்தம் செய்துட்டு அதற்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். பிறகு முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் நீங்க அலங்காரம் செய்துட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தாம்பாளத்தட்டை வச்சுட்டுங்க. அந்த தாம்பாளத்தட்டு முழுவதுமே நீங்க என்ன செய்யணும்னா செவ்வரை மரல்களால் பரப்பி வச்சிடுங்க. அதற்கு மேலே நடுவில் தான் ஒரு விளக்கை வைக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை பார்த்தவாறு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த முருகனுடைய மந்திரத்தையோ இல்லைன்னா கந்த சஷ்டி கவசத்தையோ நீங்கள் படிக்கலாங்க. பிறகு உங்களுடைய எந்த பிரச்சனை தீர வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையே பார்த்தீங்கன்னா விரைவிலேயே தீர வேண்டும்னு முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக்கோங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே முருகப்பெருமான் ஆலயம் இருந்தால் அங்கு சென்று உங்கள் வேண்டுதலை முன்வைத்து வழிபட்டு வாங்க. அதே போல் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தீபத்தை முழு மனதோடு வீட்டிலே ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டும் இல்லைங்க, வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் உங்களுக்கு வரக்கூடிய காரிய தடையை நீக்கக்கூடிய இன்னொரு பரிகார முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒன்று தாங்க இந்த சஷ்டி விரதம். ஒவ்வொரு மாதத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வளபிறை தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் பல பேர் இருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா
உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடை அனைத்து நீங்கிடுங்க. அப்படிப்பட்ட காரிய தடையை நீக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாட்டை தான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்போது பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் பலரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மதத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டினால விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவீங்க. அப்படி முன்வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தும் ஒன்றாக தான் அனைவருடைய கோரிக்கையில பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் ஒன்றுங்க. இந்த குழந்தை பாக்கியம் தொடர்பான வேண்டுதலை முன்வைப்பதற்கு நீங்க வளர்பிறை சஷ்டி உகந்த நாளாக அமைந்திருக்கும். அப்படின்னா தேய்பிறை சஷ்டி நாள்ல நீங்க எந்த வழிபாட்டை செய்யலான்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில் என்னன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திதி தாங்க இந்த தேய்பிறை சஷ்டி. இந்த நாள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகளை முறையில நீக்குவதற்கு இந்த ஒரு வழிபாட்டு நாளை நீங்க எடுத்துக்கலாம். இந்த தேய்பிறை சஷ்டி நாள்ல பார்த்தீங்கன்னா வீட்டிலே நீங்க மாலை 6 மணிக்கு மேல முருகப்படத்திற்கு முன்பாக 6 அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்துட்டு வழிபாடு செய்யணும். இப்படி வழிபாடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் மனதார நினைத்து கொண்டு அது விரைவிலே தீர வேண்டும்னு முருகப்பெருமானிடம் வேண்டிக்கோங்க. 6 தீபங்கள் ஏற்ற இயலலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு தீபமாவது மனதார ஏற்றி வைத்து வழிபடுங்க, அதுவே போதும். இப்படி நீங்க வேண்டி முடித்த பிறகு என்ன செய்யணும்னா முருகப்பெருமானுக்கே உரிதான கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணுங்க. படிக்க தெரியாத பட்சத்துல நீங்க அந்த கந்தசஷ்டி கவசத்தை மனதார கேட்கலாங்க. இப்படி நீங்க கந்தசஷ்டி கவசத்தை நீங்க பாடும்போதே பார்த்தீங்கன்னா இல்லைன்னா கேட்கும் போதே உங்களுடைய கையில பார்த்தீங்கன்னா பச்சை குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கந்தசஷ்டி கவசை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்த பச்சை குங்குமத்தை வலது கையில வைத்துக்கொண்டு பிறகு முருகப்பெருமானை மனதார நினைத்து சஷ்டி கவசத்தை படிக்கணும். சஷ்டி கவசத்தை படித்து முடித்த பிறகு இந்த பச்சை குங்குமத்தை ஒரு டப்பாவில போட்டு வச்சிடுங்க. எந்த ஒரு முக்கியமான காரியத்திற்கு நீங்க செல்லக்கூடிய நேரத்துல அதற்கு முன்னாடி இந்த பச்சை கற்பூரத்தை நெற்றியில வைத்துக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு காரியத்துல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி வெற்றிகள் உண்டாகிடுங்க. சஷ்டி தினத்துல பாத்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளித்துட்டு பூஜை அறையில வள்ளி தேவானியுடன் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு நீங்க வாசமிக்க மலர்களை சாற்றி தீபங்களை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு இனிப்பினை நெய்வேத்தியமாக படைத்து முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்களை துதித்து அவரை வணங்கி வழிபடுங்க. முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்கி அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்க. இந்த விரதத்துல முழு நேரமும் நீங்க இருக்க முடியாத பட்சத்துல பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட நீங்க விரதம் இருக்கலாம். வேலைக்கு செல்பவங்க காலையில பூஜையை முடித்து விளக்கை மாலை ஏற்றி விட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக செல்லலாம். மீண்டும் மாலையில இதே போல பூஜை அறையில விரதத்தை முடித்துக்கோங்க. வீட்டிலே இருப்பவங்க விரதம் முடியும் வரையுமே முருகனுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த நாள்ல மாலையில முருகப்பெருமானுக்கு நீங்க சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக படைத்து அக்கம் பக்கத்தருக்கு வழங்க வீட்டில் திருஷ்டி எல்லாம் கழிந்துடுங்க. கடன் தொல்லைகளும் குறைய தொடங்கும். நீங்க இந்த நாள்ல விரதம் இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேருதல், வீடு வாகனங்கள் வாங்குதல்னு மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்ற செயல்களுக்கு உகந்த நாளாக அமையுங்க. இந்த நாள்ல விரதம் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடைபெறும். ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா சிறப்பான வெற்றியை நீங்க பெறுவீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு விரைவில் குழந்தை பேரு உண்டாகும். பொருளாதாரத்துல இருந்து வந்த தேக்க நிலை நீங்கிடுங்க. தொழில் வியாபாரத்திலும் நல்ல லாபம் பெருகிடும். எந்த ஒரு பிரச்சனையும் தைரியமாக நீங்க எதிர்கொள்ளும் மனோபலம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மன உளைச்சல் கவலைகள் நீங்கி மன அமைதி உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள விரதம் இருப்பதால குழந்தை பேரு கிடைத்திடுங்க. சஷ்டி விரதம் இருந்தால் உள்ளத்துல இறைவன் குடிக்கொள்வார். திருமணம், வாகனம், வீடு தரக்கூடிய சுக்கிரன் தான் சஷ்டி திதியில விரதம் இருந்தா வேண்டிய அனைத்தையும் தருவாராம். 16 பேர்களை ஒன்றாக சொல்வதுதான் இந்த குழந்தை பேரு. இந்த குழந்தை பேருடன் மீது இருக்கக்கூடிய 15 பேர்களை அள்ளி தரக்கூடிய சஷ்டி விரதத்துல விரதம் இருந்து வழிபட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். இந்த நாளை பார்த்தீங்கன்னா முருகனுடைய படம் இல்லைன்னா விக்கிரகத்தை அலங்கரித்து கொண்டு பால் பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. வீட்டுல வாழைப்பழம் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இல்லைன்னா வேறு முருகன் துதி பாடல்களை கூட பாடலாம். சைவ உணவுகளை மட்டும் உண்ணணுங்க. தினமும் அசைவ உணவை தவிர்த்திடுங்க. இந்த நாள்ல மன அமைதியை கடைபிடித்து கோபம், எரிச்சல் போன்ற உணர்வுகளையும் இந்த நாளை தவிர்க்கணும்.
இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா அனைத்து காரியங்களும் வெற்றி பெறுவதோடு வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.